நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, 2 தரமான கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவதா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்தீங்கன்னாக்கா, அரை அரை கடையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரைக்கடை மாடுங்க. மாடு பார்த்தீங்கன்னா, இப்போ 3வது ஈத்து கன்று வந்து போட்டிருக்குங்க. கன்று போட்டு ஒரு 6 நாள் மட்டும் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாட்டோட கன்றுன்னு பார்க்கும்போதுங்க, காளைக்கன்று வந்து போட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மாட்டுக்கு, கன்றுக்கு 2க்குமே சேர்த்தி 2மே பார்த்தீங்கன்னா, சுழி வந்து கரெக்ட்டா இருக்க வேண்டிய சுழி, ராஜா சுழி கரெக்ட்டா ஸ்தானத்திலேயே இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல போன 2வது ஈத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாட்டோட கறவை திறன்னு பார்க்கும்போதுங்க, 2 வேளைக்கும் சேர்த்தி 13 லிட்டர்லேருந்து 14 லிட்டர் வரைக்கும் கறந்த மாடு. நல்லா கறவை வர்க்கமான மாடு தான் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. பால் வந்து பாருங்க, அவங்க கறக்குறாங்க. 4 காம்பு நல்லா கறக்கும்போதே பார்த்தா உங்களுக்கே வந்து தெரியும். தமறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு விரல் சைஸுக்கு வருதுங்க. நல்ல தமறு. கறக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். காம்பு வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டோ அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. நல்லா சாஃப்ட்டா தான் இருக்கும். காம்பு டைட்டு பிரச்சனை கிடையாது. நல்ல தமறு வந்து பெருந்தமறாவே வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, காலையில ஒரு 6 லிட்டரும், சாயந்தரம் 5 லிட்டரும், ஒரு நாளைக்கு 11 லிட்டர் கறவை வந்து இப்போ கன்னு போட்டு 6 நாளையில அந்த கறவை வந்து கறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 1 வாரம் 10 நாள் போய் மாடு நல்லா உடம்பொடிஞ்சு நல்லா தயாரான பிறகு, கண்டிப்பா ஒரு 13, 14 லிட்டர் வரைக்கும் கேரண்டியா கறக்கும் அப்படின்ற மாரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. குணம் எப்படி என்னன்றத நீங்க வீடியோல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே வந்து தெரியும். நம்ம சொல்றத விட மாடு ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, ரூபாய் 46,000 வந்து சொல்லியிருக்கிறாங்க. காளை கன்று மாடு சுழி சுத்தம். ஒரு 13 லிட்டர் பால், 13லேருந்து 14 லிட்டர் வரைக்கும் பால் வரும். கண்டிப்பா வந்து அதுக்கு குறையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. 46,000 சொல்லியிருக்கிறாங்க. நேர்ல வர்றவங்களுக்கு கண்டிப்பா அதுலேருந்து அனுசரிச்சே குடுத்துடலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. விலை வந்து முன்ன பின்ன குறைச்சே குடுப்பாங்க. 2வதா நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாடு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல எலும்பு கனத்தில, கருப்பு சட்டையில, நல்ல பேட்ச்ல ஒரு சூப்பரான மாடா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்று மாடாவே விற்பனைக்காக வந்திருக்குங்க. அதுவும் கிடாரி கன்றோடையே விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாட்டோட பல்லுன்னு பார்க்கும்போதுங்க, 6 பல்லு தாங்க. மாடு பார்த்தீங்கன்னா, இப்போ தலையீத்து கன்னு வந்து போட்டிருக்கு. இந்த மாடு கன்னு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 1/2 மாசம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹெச்எப் கிடாரி கன்று தாங்க வந்து போட்டிருக்கு. மாட்ட போலவே கன்றும் வந்து சூப்பரான கன்றா வந்து போட்டிருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செனை மேல நீங்க வித்தீங்க அப்படின்னா கூட ஒரு ரூ. 65 ரூ. 70 ரேஞ்சுக்கு வந்து விக்கும் அப்படின்ற மாரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாட்டுக்கு ஊசி போட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 42 நாள் வந்து ஆகுது. நம்மளோட நேரம் அதாவது நமக்கு ஒரு லக் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த அவங்க போட்ட ஊசியிலேயே செனை புடிச்சிருச்சு அப்படின்னாக்கா, கண்டிப்பா செனை மேல வித்தோம்னா கூட ஒரு ரூ. 65, 70 மாடு தாராளமா விக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் வந்து சூப்பரான மாடு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. கன்றுக்கு, மாட்டுக்கு 2க்குமே சுழி சுத்தமா இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, காலையில ஒரு 4 1/2 லிட்டரும், சாயந்தரம் ஒரு 4 லிட்டரும், ஒரு நாளைக்கு 8 1/2 லிட்டர் கறவை வந்து தற்போதைக்கு கறந்துட்டுருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. மாடு வச்சிருந்தவங்க கொஞ்சம் உடைச்சலா வச்சிருந்துட்டாங்க. அதாவது கொஞ்சம் தீவன பராமரிப்பு கொஞ்சம் அவ்வளோக்கு இல்லாததுனால தான் இந்த கறவை வந்துட்டுருக்கு. நீங்க வாங்கிட்டு போயிட்டு நல்லா பராமரிப்புலாம் குடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 10 லிட்டருக்கு தாராளமா கொண்டுட்டு வரலாம் கறவை வந்து. 9லேருந்து 10 வரைக்கும் கறக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. மாடு நல்லா பெருங்கூட்டு மாடாவே இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாடு, கன்று 2ம் சேர்த்து அவங்க சொல்லக்கூடிய விலைன்னு பார்க்கும்போதுங்க, ரூபாய் 41,000 வந்து ரேட் சொல்லியிருக்கிறாங்க. அதுலேருந்து கண்டிப்பா கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சே குடுப்பாங்க. மாடு பிடிச்சிருந்ததுனா மட்டும் கூப்பிட்டு பேசுங்க. இந்த 2 மாடுகளும் விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா, விருதுநகர் மாவட்டம், சிவகாசி வட்டம், புதுப்பட்டியிலிருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. நீங்களும் நேர்ல போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்து தாராளமா வாங்கிக்கோங்க. அடுத்ததா உங்களோட வீட்லயும் இதே போல ஆடு, மாடு சேல்ஸுக்கு இருந்து அத நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்களும் இதே போல விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா, இந்த வீடியோக்கு மேல பாருங்க விளம்பரம் செய்ய அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல் நம்பர் குடுத்துருக்கு. இந்த நம்பருக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.